என்னவோ என்னவோ என் வசம் நான் இல்லை, என்ன நான் சொல்வதோ என்னிடம் வார்த்தை இல்லை. உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன், உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன், உன் ஆயுள் வரை தான் வாழ்ந்திருப்பேன். என்னோடு நீயாக உன்னோடு நானாகவா? பிரியமானவரே, ஒன்னும் ஃபீல் பண்ணாதீங்க அஞ்சலி, போயிட்டு வாங்க. சரி ஓகே, நான் போயிட்டு வரேன். பத்திரமா போயிட்டு வாடி. வருண் கூப்பிடுறான்னு சொல்லி நல்லா பேசிட்டு இருக்காது சரியா? ஓகேண்ணா. மறந்துட்டல, திரும்பி அதையே ஞாபகம் வச்சிருக்காது சரியா? ஓகேண்ணா, எதுவும் இல்ல. பார்த்து பத்திரமா போ. மதியானம் முதல்ல சாப்பிடு சரியா? அதையே நினைச்சு சாப்பிடாமலாம் இருக்காது ஓகேவா? ஓகேண்ணா. அம்மா சீதா கிளம்பிட்டாங்களா? தெரியல, நான் கிளம்பிட்டாங்களான்னு நான் பாக்கலண்ணா. சரி ஓகே வா, நம்ம 2 பேரும் போலாம். அண்ணா நீ வேண்டாம், நான் தான் சீதா அக்கா இருக்காங்களா, அவங்க கூட போய்க்கிறேன். பரவாயில்ல, எல்லாரும் ஒன்னாவே கார்ல போயிட்டு வந்துடலாம் வா. ஐயோ அண்ணா, அதெல்லாம் வேண்டாண்ணா. வானா வா. நான் அதுதான் வேண்டாங்கிறல, நான் போய்க்கிறேண்ணா. உனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சுல, நீ கிளம்பு. அப்படியே போய் விட்டுட்டு நான் வந்துட வேண்டிய நீ வா. அதுதான் அண்ணன் சொல்றாங்கல்ல, போயிட்டு வாங்க அஞ்சலி. இல்லக்கா, நீங்க இருக்கீங்கல்ல, அது இல்லாம அண்ணனுக்கு வர டைம் ஆயிடுச்சு, அண்ணன் போயிட்டு வரட்டும்க்கா. பரவாயில்லடி வாடி, நான் சீக்கிரம் கொண்டு போய் விட்டுட்டு வந்துருவேன். சரி வாண்ணா போலாம். ஹாய் விஜய். என்ன மேடம் இன்னைக்கு சீக்கிரமா வந்திருக்கீங்க? அண்ணன் வந்தாங்க, அண்ணன் வந்து டிராப் பண்ணிட்டு போனாங்க. ஓ அப்படியா, ஒர்க் எல்லாம் முடிஞ்சுச்சா? இன்னும் கொஞ்சம் டைப்பிங் மட்டும் இருக்கு, அதை மட்டும் முடிக்கணும் விஜய். ஓ அப்படியா, ஓகே அஞ்சலி. சார் காஃபி சார். என்ன இவ்வளவு சீக்கிரம் காஃபி? சார் இல்ல சார், எல்லாத்துக்கும் கொடுக்க சொன்னாங்க, அதான் சார். ஓ அப்படியா, ஓகே வச்சுட்டு போங்க. மேம் இந்தாங்க மேம், வச்சுட்டு போங்க, நான் எடுத்துக்கிறேன். மேம் இல்ல பரவாயில்ல, நீங்க எடுத்துக்கோங்க மேம். எனக்கு இப்ப காஃபி வேணாமே. ஏன் மேம், என்னாச்சு மேம்? போற காஃபி நல்லா தான் மேம் இருக்கும். அஞ்சலி எடுத்துக்கோங்க. ஐயோ இப்பதான் சாப்பிட்டு வந்தனால காஃபி குடிக்கிற மூட் இல்ல விஜய். மேம் ப்ளீஸ் மேம் எடுத்துக்கோங்க மேம், வேஸ்டா போயிடும் மேம். வேற யாருக்காவது கொடுங்களேன் மேம். எல்லாத்துக்கும் கொடுத்தேன், இந்த கேபின் மட்டும் தான் மேம் லாஸ்ட். ஐயோ எனக்கு காஃபி பிடிக்காதே. என்ன மேம் சொல்றீங்க? கூல் ட்ரிங்க்ஸ் எதாவது எடுத்துட்டு வரட்டுமா மேம்? இல்ல அதெல்லாம் வேண்டாம் மேம், ப்ளீஸ் மேம் எடுத்துக்கோங்க மேம். ஒரு டைம் நீங்க காஃபி குடிச்சிட்டீங்கன்னா குடிக்கணும்னு தோணும் மேம். சரி விடுங்க, அவங்க தான் வேணாங்கறாங்கல்ல. சார் இந்த ஒரு கப் காஃபி வேஸ்டா போயிடும். அத நீங்க எடுத்துக்கோங்கம்மா. சார் இல்ல சார், எனக்கு கொஞ்சம் சுகர் சார். நான் சுகர் பேஷண்ட் சார், காஃபி எல்லாம் குடிக்கிறது இல்ல. சரி ஓகே, இது அப்படியே வைங்க. வேற யாராவது கேட்டாங்களா மாத்தி கொடுத்துருங்களே. சார் எல்லாத்தையும் கொடுத்துட்டா போதும்னு சொல்லிட்டாங்க சார். அஞ்சலி நீ இந்த காஃபி குடிக்கிற வரைக்கும் அவங்க இங்க இருந்து போக மாட்டாங்க. சரி ஓகே, நீங்க வச்சுட்டு போங்க, நான் அப்புறமா குடிச்சுக்கிறேன். மேம் ஆறி பேசினா நல்லா இருக்காது மேம். இந்தாங்க மேம். சரி கொடுங்க சார். இந்தாங்க சார். அங்க வச்சுட்டு போங்க, நான் எடுத்துக்கிறேன். என்ன உங்களுக்கு மட்டும் வச்சுட்டு போயிட்டாங்க, எனக்கு மட்டும் வற்புறுத்தி கொடுக்குறாங்க. குடிக்காம போயிருவீங்களோ நினைச்சு கொடுத்துருப்பாங்க. எனக்கு காஃபியே பிடிக்காது விஜய். அட்ஜஸ்ட் பண்ணி குடிச்சுக்கோங்க. மதியானத்துல இருந்து வேற ஏதாவது கொண்டு வர சொல்றேன். ஓகே விஜய். சரி ஓகே, நீ ஒர்க்ல இருக்கல, ஒர்க் பாரு. அம்மா என்ன எப்ப பார்த்தாலும் லேப்டாப் எடுத்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்க? எங்களுக்கு கொடுக்குற வேலை தான் உனக்கும் கொடுக்குறாங்க, அப்புறம் என்ன நீ மட்டும் ஜாஸ்தியா வேலை எல்லாம் பாக்குற, மீட்டிங்ல அட்டெண்ட் பண்ற? ஒரு படிக்கு மேல போய் எனக்கு வேலை கொடுப்பாங்க, அவ்வளவுதான். ஓ அப்படியா விஜய், ஓகே விஜய். பாவுல நீ ரொம்ப கஷ்டப்படுறல, கூட நான் வேணா செஞ்சு தரட்டுமா? மேடம் செஞ்சு தர போறீங்க? ஆமா, என் ஃப்ரெண்டுக்காக நான் செஞ்சு தருவேனே. அம்மா எனக்கு ஒரு டவுட், வெளியில என்ன நேத்து சத்தம்? அது வருண் பிரச்சனை பண்ணாதான், அது என் அண்ணனுக்காக இருந்தது, அதெல்லாம் விட்டுருங்க. அத பேசினா ரிட்டன் டென்ஷன் தான் ஆக, விட்டுருங்க. சரி ஓகேமா, பேசல. என்ன சொன்னது கரெக்டா செஞ்சியா? சார் என்ன சார், அந்த பொண்ணு காஃபியே பிடிக்காதா சார்? இதெல்லாம் என்கிட்ட சொல்லி இருக்கணும்ல சார். இல்லையா, அவ காஃபி குடிப்பால வீட்ல எல்லாம்? வீட்ல தான் குடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார், வெளியில வந்து குடிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். வற்புறுத்தி குடிக்க சொன்ன சார். குடிச்சாலா இல்லையா? கொடுத்துட்டு வந்திருக்கேன் சார், அது எனக்கு தெரியல சார். சொன்ன வேலையை ஒழுங்கா செய்ய மாட்டியா? சார் நீங்க ஒழுங்கா கொடுத்துருக்கணும், நீங்க ஒழுங்காவே சொல்லல என்கிட்ட எதுவுமே. இத மட்டும் கலக்குங்கன்னு மட்டும் தானே சொன்னீங்க, வேற ஏதாவது சொன்னீங்களா சார்? கொடுத்தியா இல்லையா அதை மட்டும் சொல்லு. அவ கையில தானே கொடுத்த? ஆமா சார், அவ கையில தான் கொடுத்தேன் சார். அப்ப கண்டிப்பா அவ குடிச்சிருவா. இனிமே காஃபி வேணா கூல் ட்ரிங்க்ஸ்ல கலக்கு கொடு சரியா? ஓகே சார். உன்னை தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது, தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான் நீ. ஓகே சார், யாருக்கும் தெரியாது சார். தெரிஞ்சிச்சு நீ யார்த்தையாவது மாட்டி கொடுத்த அவ்வளவுதான் நீ. ஓகே சார். சார் அதுல என்ன சார் நடக்கும்? இதுல எனக்கு எந்த பிரச்சனையும் வராதானே சார்? உனக்கெல்லாம் எந்த ஆபத்தும் வராது. சரி சார், நான் வரேன் சார். இங்க ரெண்டு பேசிட்டு இருந்தா சந்தேகப்படுவாங்க சார். போ. இனிமே ஒவ்வொருத்தரும் உன் குடும்பத்துல இருந்து நீ வெறுப்படி. வெறுக்க வைக்கிறனா இல்லையான்னு பாரு. அண்ணன் தனியா இப்ப நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்கும் போது எனக்கு கழுத்தை நீட்டுவியா இல்லையான்னு மட்டும் பாரு. என்ன பண்றங்கிறத மட்டும் பாரு. ஒவ்வொருத்தரையும் வெறுக்க வச்சு உன்னை நடு ரோட்ல நிக்க வைக்கிறனா இல்லையான்னு பாரு. நீயா தேடி வருவ, வரும்னு என்ன கல்யாணம் பண்ணிக்க வரும்னு வருவ. சூர்யா உன்னை விட்டு போற நாள் சீக்கிரம் வர முடியாது, அதை நான் பார்த்து ரசிப்பேன். நம்மளா தேடி போறதை விட நீயா தேடி வரும்போது கிக்கு ஜாஸ்திடி. சூர்யா உன்னை விட்டுட்டு போவா, என் கூட நீ வருவியா இல்லையான்னு மட்டும் பாரு. சூர்யா உன்னை விட்டுட்டு போற நாளை தேடி தேடி காத்துட்டு இருக்கேன் நான். எந்த ஹஸ்பண்டா இருந்தாலும் ஒரு நாள் விட்டுட்டு போயிருவான், அதை நான் பாப்பேன்டி, பார்த்து ரசிப்பேன். சரி ஓகே, எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். ஓகே விஜய். இது வரைக்கும் இங்கே உட்காருமா, போயிடாத. நீங்க போயிட்டு வாங்க, இங்கே தான் இருப்பேன். ஹாய் சூர்யா.
ஹாய் அஞ்சலி, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஐ எம் சூப்பர்ப்பா. ஆமா, உங்க அண்ணன் வீட்ல இருக்கல, அதனால நல்லா தான் இருப்ப. ஆமா, அண்ணன் வீட்டுக்கு ரொம்ப நாள் கழிச்சு போயிருக்கல்ல. ஆமா, என்ன நேத்து நைட்ல இருந்து கால காணோம்? கொஞ்சம் பிஸிடா, அதனால தான். அடிச்சு விடுங்க நல்லா. உண்மையாலுமேடி கொஞ்சம் பிஸி, அவ்வளவுதான். அக்கா மாமாலாம் எல்லாரும் கிளம்பி வெளியில போயிருக்காங்க. நீங்க போலையா? இதோ இப்ப கிளம்பிடுவேன், பக்கத்துல தான் போயிருக்காங்க, இப்ப போயிருவேன். ஓ அப்படியா சூர்யா, ஓகே சூர்யா. சரி, என்ன இப்ப கால் பண்ணிருக்கீங்க? உனக்கு கால் பண்ணாலும் தப்பு, கால் பண்ணலனாலும் தப்பா தானே? ஆமா, வர்க் பார்த்துட்டு இருக்க டைம்ல கால் பண்ணா? யாரு நீ? ஆமா, ஆபீஸ்ல இருக்க வர்க் பார்த்துட்டு இருந்தேன். நல்லா அடிச்சு விடுமா. அங்க ஓகே தானே? ஒரு மாதிரி டல்லா பேசுற மாதிரி இருக்கு. இல்லையே, நல்லா சிரிச்சிட்டு தானே பேசுறேன். உங்களுக்கு அப்படி தெரிஞ்சிச்சுன்னா நான் ஒண்ணும் பண்ண முடியாதுப்பா. சரி ஓகேடி, கரெக்டா சாப்பிட்டல? அதெல்லாம் கரெக்டா சாப்பிட்டேன். சரி ஓகே பாய். உண்மையாலுமே உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல தானே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சூர்யா. எனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது எங்க அண்ணா இருக்க வரைக்கும்? சரி ஓகேடி, ஏதாவது ஒண்ணா எனக்கு கால் பண்ணு, சரியா? ஓகே சூர்யா, கால் பண்றேன். ஆமா, ஷாலு காலையில பார்த்தா தூங்கிட்டு இருந்தாங்க. ஓ, தூங்கிட்டு இருக்காளா? ஓகேடி. நீங்க இப்ப போன் அடிச்சு பாருங்க, இப்ப ஆபீஸ்ல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, நீ ஏன் காலையில அவ்வளவு சீக்கிரமா எந்திரிச்சா? இல்லையே, லேட்டா தானே எந்திரிச்சேன். பொய் சொல்லாத, ஆன்லைன்ல தான் இருந்தேன், நான் பார்த்தேன். நைட்டெல்லாம் மேடம் தூங்குனீங்களா இல்லையா? அதெல்லாம் நல்லா தான் தூங்குனேன். காலையில சீக்கிரமா முடிப்பு வந்துருச்சு, நான் என்ன பண்றது? சரி ஓகே பாய். பாய் சூர்யா. எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வாங்க. ஐ மிஸ் யூ சூர்யா. எந்த பிரச்சனையும் இல்ல தானே? ஏன் இந்த கேள்வி எத்தனை டைம் கேக்குறீங்க? உன்னோட பேச்சுல ஏதோ மாற்றம் தெரியுது, அதனாலதான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சூர்யா. ஐ எம் ஆல் ரைட், ஒன்னும் ஃபீல் பண்ணாதீங்க. என்ன உங்களுக்கு கொஞ்சம் மிஸ் பண்ற மாதிரி இருக்கா? ஐ மிஸ் யூ சூர்யா. கண்ணாலனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை, என் கண்களை பறித்து கொண்டுமே இன்னும் பேசவில்லை. ஆளான ஒரு செய்தி அறியாமலே அலைப்பாயும் சிறு பேதை நானும், உன் பேரும் என் பேரும் தெரியாமலே உள்ளம். வைக்கிறேன். ஓகே சூர்யா, பாய். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டி பாய். ஏதாவது பிரச்சனையா இருக்குமா? இது நைட்டு பார்த்தா ஆன்லைன்ல தான் இருந்தா, எனக்கு ஒரு மெசேஜ் கூட அனுப்பலையே. ஒருவேளை ஏதாவது ப்ராப்ளமா? சாம் கிட்ட கால் பண்ணி கேட்டா தெரிஞ்சிடும் நினைக்கிறேன். அவனுமே இப்படி சொல்லுவான், அஞ்சலி சொல்ல வேணாம்னு சொல்லியிருந்தா என்ன பிரச்சனையா இருக்கும்? சரி, அப்புறமா கால் பண்ணி பேசிக்கலாம். அதுல ஷாலுக்கு கால் பண்ணி பேசுவோம். ஹலோ சூர்யா, சொல்லு சூர்யா. என்னாச்சு, ஆபீஸ் போலியா? இல்ல சூர்யா, நீ கொஞ்சம் போகல. என்னாச்சு, டல்லா பேசுற மாதிரி இருக்கு? லைட்டா காய்ச்சல் சூர்யா, அதான் போகல. ஷாலு, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தியா? நீ லைட் ஃபீவர் தான், அதுக்கெல்லாம் யாராவது ஹாஸ்பிட்டல் போவாங்களா? அப்பாவும் வீட்ல தான் இருக்காரு, என்ன பார்த்துட்டு தான் இருக்காரு. எனக்கு ஒன்னும் இல்ல. அதானே, எதை எடுத்தாலும் நான் சொல்றதை கேட்கவே மாட்டியே. திட்டுறதுக்கு தான் கால் பண்ணியாடா. சரி, தூங்குனியா இல்லையா? கண்ணுல ஒரு மாதிரி செவந்திருக்கு. அதெல்லாம் நான் தூங்க தான் செஞ்சேன். நீ போன்லாம் ரொம்ப யூஸ் பண்ணாது, சரியா? தூங்கு. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர எதுக்கும் ஒரு டைம். அப்பா வீட்ல கசாயம் வச்சு கொடுத்தாருனா எனக்கு ஓகே தான். கசாயம் கொடுத்தா சரியா போயிருமா? ஏன்டி இப்படி பண்ற? மேடமுக்கு எதனால காய்ச்சல், என்ன பண்ணீங்க? வேணா அந்த காய்ச்சல் கிட்ட விசாரிச்சுட்டு வரட்டுமா எதுக்கு வந்துச்சுட்டு? சரி ஓகே, நீ போய் விசாரிச்சுட்டு வா, நான் வரது வரைக்கும் வெயிட் பண்றேன். காய்ச்சல் எதுக்கு நீ என் ரூமுக்கு வந்த? என்ன உட்காந்து அழுந்துட்டு இருந்தியாடி? இல்லடா, காய்ச்சல்னால அப்படி இருக்குடா, ஒன்னும் இல்லடா. என்கிட்டயே நல்லா மறைக்க ட்ரை பண்ற போல. ஆமா, நேத்து ஈவினிங் ஏதாவது பிரச்சனை நடந்துச்சா? தெரியலையேடா. நீயும் டல்லா இருக்கா, அஞ்சலியும் டல்லா இருக்கா. சாம் கால் பண்ணா எடுக்கவும் மாட்டேங்கிறான். ஐயோ, சொல்லலாமா வேணாமா? இங்க இருந்து பிரச்சனை எல்லாம் நம்ம காதுக்கு வருது பத்தி, அதுதான் தப்பு. சொல்லுடி, அஞ்சலிக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்லடா, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லையே. பொய் சொல்றியாடி? இல்லடா, நான் எங்கடா போய் சொல்றேன்? அப்பயே அஞ்சலி நான் வீடியோ கால் பண்ணும்போது எடுக்கல. ஆபீஸ்லயே தான் இருப்பா, தெரியலடா. அவ ஆபீஸ் போறானான்னு தெரியாதா? ஆபீஸ் போனடா, நான் காலையில பார்த்தேன்டா. காலையில நல்லா தூங்கிட்டு இருந்த, கார்ல போனதை பார்த்தேன்டா. ஓ அப்படியா, ஓகே. ஏதோ பிரச்சனைன்னு நினைச்சேன்டி. பிரச்சனைலாம் ஒண்ணும் இல்ல, ஃபீல் பண்றான்னு நினைக்கிறேன் ஒன்னு விட்டுட்டு. உண்மையாலுமே இந்த பிரச்சனையும் இல்ல தானே? ஒண்ணுமே இல்லடா, விடுடா. சரி ஓகே, டேப்லெட் போட்டியா, சாப்பிட்டியா? இல்லடா, இதுக்கு மேலதான் சாப்பிட்டு டேப்லெட் போடணும். எவ்வளவு நேரம் ஆச்சு? 10 மணி தான்டா ஆச்சு. லூசு, மணி 10 ஆயிருச்சுடி. ஆமாண்டா, நான் மட்டும் 20 நாள் சொன்னேன். இதுக்கு மட்டும் குறைச்சல இல்ல. எவ்வளவு நல்லா பேசுற பாத்தியா? ஷாலு சிரிச்சுட்டு பேசுறவே இன்னைக்கு ஃபீலா பேசுற மாதிரி இருக்கு. விட்டுட்டு போகும்போது நல்லா இனிச்சுச்சாடா. ஏண்டி அதையே சொல்லி 2 பேரும் கொல்றீங்க? சரி ஓகே, பாய்டா. மாத்திரை சாப்பிட்டு நல்லா சாப்பிடு, சரியா? என்ன சொல்றீ, நீ சாப்பிட்டியா? நான் காலையில சாப்பிட்டேனே. அடிச்சு விட, நீ சாப்பிடல, நல்லாவே தெரியுதுடா. இல்லடி, கொஞ்சம் லேட்டா தான் எந்திரிச்சேன், இன்னும் சாப்பிடல. தெரியுதாமா? ஏன் யாரையுமே காணோம்? யாருமே இல்ல, நான் மட்டும் தான் இருக்கேன். ஆமா, நைட் ஏன் நீ போன் அடிக்கல? யாருக்குமே கால் பண்ணலடி, கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதனால தான். அங்க போய் சாருக்கு என்னடா வேலை? அதுவா, கொஞ்சம் வேலை இருந்துச்சு, சாரிடி. அதுதான்டா அரை மெண்டல், என்ன வேலை? எல்லாரும் வெளியில கேம்ப்ல உட்காந்துட்டு இருந்தோமா, போனை வேற உள்ளார வச்சுட்டு வந்துட்டேன், அதனால தான். ஆமாமா, உங்களுக்கு எங்க நினைப்பெல்லாம் இருந்தா ஓகேங்களா? அவங்களுக்கு தான் எங்களோட நினைப்பெல்லாம் இல்லையே. சுத்தி அத்தனை பொண்ணு இருக்காங்களே, எப்படி எங்க நினைப்பு இருக்கும்? இந்த ஃபீவர்லயும் என்னோட வாய் குறைச்சல் கொஞ்சமாச்சும் குறைஞ்சிச்சா பாத்தியா? பேசுறது நீயா
வந்தாச்சேடா. சரி ஓகே, நாளைக்கெல்லாம் கம்பெனிக்கு போவேனா, வீட்ல இருந்து ரெஸ்ட் எடு, ஓகேவா? சம்பளம் சார் தரீங்களா? என்னோட சம்பளத்தை முழுசா நான் தரேன், நீ ஆஃபீஸ்ல போவேனா, சரியா? சும்மா உட்காந்துட்டு இருக்கிறதுக்குள்ள எனக்கு சம்பளம் வேணப்பா. ஏற்கனவே என்னை நம்பி ஒருத்த உட்காந்துட்டு இருக்கான், இன்னைக்கு வேற போகல. அதை வேற அவன்ட்டு சொல்லல, என்ன கழுவி ஊத்த போறான்னு தெரியல. யாரடி அது? நான் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கலடா, அவன் தான் சஞ்சய். ஓ அவனா, ஓகேடி. சரி ஓகே, பத்திரமா 2 நாள் வீட்லயே இரு, அதுக்கப்புறம் போய்க்குவியா? சரிப்பா சாமி, நீ சொல்றத நல்லா கேட்டுட்டேன்னா 2 நாள் வீட்லயே இருக்கேன். நாளைக்கு மட்டும் ஆபீஸ் கிளம்பி போயிருந்தேன்னு தெரிஞ்சிச்சு, அவ்வளவுதாண்டி அங்க வந்து உனக்கு. ஓகேடா, போகல. இருந்தாலும் ரொம்ப பண்றடா. என் ஃப்ரெண்டு நான் பாத்துக்காம வேற யார் பாத்துக்குவா? சார் மட்டும் தான் பாத்துக்கிறீங்களா? சரி, டேப்லெட் போட்டு தூங்க, அதுக்கப்புறம் கால் பண்றேன், சரியா? அம்மா வரும்னால எந்த பிரச்சனையும் இல்ல தானே? இவன் வேற இவ்வளவு கேள்வி கேட்ட நான் எப்படி சொல்லுவேன்? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லடா. நீ ஏன்டி பேசும்போது அப்பப்போ சைலண்ட் ஆயிக்குது? ஏதாவது பிரச்சனைன்னு கேட்கும்போது சைலண்ட் ஆயிடுற. ஏதாவது பிரச்சனையான்னு யோசிச்சு பார்த்தேன், அவ்வளவுதான்டா, என்னால முடியலடா. சரி ஓகேடி, சாப்பிட்டு டேப்லெட் போட்டு தூங்கு, சரியா? அங்க வந்து ஏதாவது பிரச்சனைன்னு மட்டும் தெரியட்டும், அப்புறம் உனக்கு இருக்கு. அப்படியெல்லாம் எதுவும் இல்லப்பா சாமி, விடுங்க. இவங்க காதல் பண்றதுக்கு நாங்க எலிச்ச வாய மாறணுமா? நாங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அதை ஞாபகம் வச்சுக்கோ. அதெல்லாம் நல்லாவே ஞாபகம் இருக்குடா. காய்ச்சல் வந்து எல்லாத்தையும் மறக்கல, சரியா? சரி ஓகே, பாய். பாய்டி. என்னடா அந்த லெட்டர்லாம் கொடுத்துட்டு தானே இருக்க? அதெல்லாம் கொடுத்துட்டோமா, ஏதோ ஒரு பையன் அவளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காமா. என்னது? ஆமாமா, ஏதோ ஒரு பையன் ஃபாலோ பண்ணிட்டே இருக்காமா. அது யாரு என்னன்னு பார்த்து அடிச்சு தூக்கி போட வேண்டியதுதானடா. ஏதோ தேடிக்கிட்டே இருப்போமா அந்த பையனை. அவ இப்ப இங்க இல்லாம அவ டூர்ல இருக்காமா. அப்புறம் எப்படா லெட்டர்ல போய் சேருது? அம்மா நாங்க அங்க போய் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோமா. கரெக்டா போகுதுல. அதெல்லாம் போகுதுமா. மாட்டிக்காதீங்கடா, பார்த்து சூதானமா இருங்க. ஓகேமா, நீங்க கவலைப்படாதீங்கம்மா, அந்த பையனை சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவோம். கண்டுபிடிச்சு இந்த பையனை போட்டு தள்ளிருங்கடா. அவளை இது பண்ணும்போது யாராவது குறுக்க வந்தாங்கன்னா அவங்க எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு நீ பாட்டுக்கு போய்கிட்டே இரு. ஆனா அவ சாக கூடாது, அவ சாகாம என் கையில கிடைக்கணும். ஓகேமா. ஒவ்வொரு நாளும் சித்திரவதையா அவ சாவணும்டா. எப்படி பண்றேங்கிறத மட்டும் பாரு, யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது. என் பையனுக்கு முக்கியமா தெரிஞ்சிடக்கூடாது. ஓகேமா, எதுவும் தெரியாதுமா. அவளுக்கு அவ்வளோ சீக்கிரம் யாருன்னு தெரிஞ்சிடவே கூடாதுடா, சரியா? முக்கியமா அவன் புருஷனுக்கு இந்த விஷயம்ல எதுவும் தெரிஞ்சிடக்கூடாது. அம்மா அவ போய் ஏதோ சொல்லிட்டானா? அவ்வளோ சீக்கிரம் அவ எதையும் சொல்ல மாட்டான். இனிமே கொடுக்கற லெட்டர் அப்படி, அதை கொண்டு போய் அவகிட்ட சேர்த்தா மட்டும் போதும். ஓகேமா. லெட்டர்லயே என்னைக்கும் இருக்க கூடாதுடா. அவளுக்கு லெட்டர் கொடுத்து மட்டும் பயப்படுத்த கூடாது, சரியா? ஓகேமா. அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்து எடுத்து வைங்க. ஓகேமா, எடுத்து வச்சிடுறோமா. சரிடா, நான் வரேன். என் பையன் உங்களுக்கு ஏதாவது கால் பண்ணானா? இல்லம்மா, அப்படியெல்லாம் எந்த காலும் வரலமா. கால் பண்ணாலும் எதையும் வாயை திறன்னு சொல்லிடாதீங்க. அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டோமா. ஏதாவது சொன்னீங்கன்னு தெரிஞ்சிச்சு ஒரு நிமிஷம் நீங்க இருக்க மாட்டீங்கடா. ஓகேமா, அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டோமா. அவன் புருஷனையும் கண்காணிச்சுக்கிட்டே இருங்க, சரியா? ஓகேமா, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோமா, நீங்க எந்த கவலைப்படாதீங்கம்மா. எங்க கிட்ட வேலையை ஒப்படைச்சிட்டீங்களா, நாங்க பாத்துக்கிறோமா, நீங்க எந்த கவலைப்படாதீங்கம்மா. உங்ககிட்ட கொடுத்தனாலதான் நிம்மதியா இருக்கேன். ஏதாவது சொதப்படிங்க அவ்வளவுதான்டா. என் புருஷனுக்கு கூட தெரியாத அந்த பொண்ணு நான் தான் கொடுமைப்படுத்துறேன், சரியா? ஓகேமா. இனிமே என்ன நடக்கணுமோ தன்னால நடக்கும். என் பையனையா ஜெயிலுக்கு அமிச்சுடுறா இருக்கு அவளுக்கு. அவ்வளோ சீக்கிரம் நான் அவளை விட மாட்டேன்டா. என் பையனை ஜெயிலுக்கு அமிச்சுட்டு நிம்மதியா இருக்காளா? விட மாட்டேன். ஆமா, ஐயாவே ஜெயிலுக்கு அமிச்சுட்டாங்களோ, விடாதீங்கம்மா அவளை. விடவே மாட்டேன்டா. ஒத்த புலன்னு சொல்லி அடிக்காம கூட வளர்த்திருக்கேன். அவ ஜெயிலுக்கு அமிச்சுட்டால அவ எப்படி ஒவ்வொரு நிமிஷமும் நிம்மதியா இருக்கான்னு நான் பாக்குறேன். நிம்மதியா விடவே மாட்டேன்டா அவளை. சரிடா, நான் வரேன். ஓகேமா. என்ன காலையில இருந்து ஒரு மாதிரியாவே இருக்கு, வாமிட்டா வருதே. ஐயோ, சுத்தமா என்னால முடியல. என்னம்மா ஆச்சு? காலையில இருந்து வாந்தியா எடுத்துட்டு இருக்க, எதுவும் சாப்பிட மாட்டேங்கிற, சாப்பிட்டாலும் வாந்தி எடுத்துடுற. அது கொஞ்சம் தலைவலி காய்ச்சல், அதனாலதான். ஏதாவது டேப்லெட் ஏதாவது சாப்பிட்றியா? ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாமா? இல்ல, அதெல்லாம் வேண்டாம். டேப்லெட் வீட்ல இருக்கு, அதை சாப்பிட்டேன். இப்ப தூங்கினா மட்டும் போதும். சரி ஓகேம்மா, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. ஓகே. என்ன வாந்தியெல்லாம் எடுக்கிற? ஃபுட் பாய்சன் ஏதாவது ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் ஆண்டி. என்ன என்னமோ ஆன்டின்ட்டு அத்தன் தான் கூப்பிட. இல்ல, எனக்கு டக்குன்னு வர மாட்டேங்குது, அதனாலதான். ஃபுட் பாய்சன் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். ஏதோ சாப்பிட்டது ஒத்துக்கலன்னு நினைக்கிறேன். ஓ அப்படியா, ஓகேடா. டேப்லெட் இருக்கா இல்ல சாமுக்கு கால் பண்ணி வாங்கிட்டு வர சொல்லிட்டா? அதெல்லாம் எப்போதும் டேப்லெட் வச்சிருப்பேன், இருக்கு. சரி ஓகே, போட்டுட்டு பாடு. சரி ஆண்டி. ஏன் இப்படி இருக்கு? முடியலையே. பேசாம ஹாஸ்பிட்டல் போயிட்டு டாக்டர் கிட்டே கேட்டுட்டு வருவோமா? யார் கூட போறதா? இவங்க கூட போனா டாக்டர் ஏதாவது சொல்லிட்டா ஈவினிங் வருவாங்கல்ல, அவங்க கிட்டே சொல்லிடலாம். ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாவே இருக்கே. அவங்க வேற ஏன் வாந்தி வருதுன்னு கேக்குறாங்களே. என்னாச்சு சாம், நீங்க எப்படி வந்தீங்க? ஆளுக்கு ஃபீவர்ல தான் பார்க்க வந்தேன். என்னாச்சு உங்களுக்கு? ஹாஸ்பிட்டல் ஏதாவது போயிட்டு வரலாமா? சாம், அதெல்லாம் வேணாம், ஈவினிங் மேல போய்க்கலாமா? இன்னும் தானே வாமிட்டா எடுத்தீங்களாமா? கொஞ்சம் படுத்துக்கோங்க. டேப்லெட் போட்டிங்களா? டேப்லெட் கொடுத்துருப்பாங்களே. இல்ல சாம், டேப்லெட் எதுவும் தர மாட்டாங்க. டாக்டர் கிட்ட போய் கேட்கணும் சாம். இது எல்லாத்துக்குமே சாதாரணமா நடக்கிறதானே, விடுங்க. வாங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம் இப்பவே. இல்ல சாம், அதெல்லாம் வேண்டாம். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். அப்பயும் முடியலன்னா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாம் சாம். ஹாஸ்பிட்டல் போனாலும் ரெஸ்ட் எடுக்காதான் சாம் சொல்லுவாங்க. எந்த கவலையும் படாதீங்க, உங்களுக்கு நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன், சரியா?
உங்களுக்கு நான் இருக்க யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க. உங்களை நான் பத்திரமா பாத்துக்குவேன். என் தங்கச்சி எவ்வளவு பத்திரமா பாத்துக்கிறேனோ அதே மாதிரி உங்களை நான் பத்திரமா பாத்துக்குவேன். சாம் எனக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க இருக்கீங்களே போதும் சாம். எந்த கவலையும் படாதீங்க, உங்களை நான் பாத்துக்கிறேன். தங்கச்சியா உங்களை நான் பத்திரமா பாத்துக்குவேன், கவலைப்படாதீங்க. இப்போ ஓகே தானே? சமாளிக்க முடியல இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாம் வாங்க. இல்ல அம்மா வந்து கேட்டுட்டே இருக்காங்க, ஹாஸ்பிட்டல் போய் என்னன்னு பாத்துட்டு வந்துருவோமே. சரி ஓகே சாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்துடுறேன் சாம். சாப்பிட்டீங்களா? இல்ல சாம். சரி வெயிட் பண்ணுங்க, சாப்பாடு எடுத்துட்டு வரேன். சாம் அதெல்லாம் வேண்டாம் சாம். இல்ல வெயிட் பண்ணுங்க, நான் வரேன். ஏய் சஞ்சய், ஏய் இப்படா வந்த? ஆமா, உங்க வீட்டை காம்பவுண்ட் சுவரை எகிரி குதிக்கிறது பெரிய இந்த விஷயம். போடா. ஏய் திருட மாதிரியே உள்ளார வந்த. பின் என்ன பண்றது? ஒய்ஃபை பாக்குறதுக்கு திருட மாதிரி வரணும்னா வந்துதானே ஆகணும். இவ்வியா உனக்கு என்னடி ஆச்சு? ஒன்னும் இல்ல சஞ்சய், ஏதோ சாப்பிட்டது ஒத்துக்கலன்னு நினைக்கிறேன். ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். அம்மா நீங்க ஏன் இங்க வந்தீங்க? மாட்டிக்க போறீங்க சஞ்சய். அவன் தான் காம்பவுண்ட் சுவர் எகிரி குச்சானே, எப்படி மாட்டிப்பான்? ஒன்னும் இல்ல தானே, ஹாஸ்பிட்டல் எங்கேயாவது போயிட்டு வருவோமா? அதெல்லாம் எதுவும் வேணாம் சாம், இப்பதான் ஊட்டி விட்டா, சாப்பிட்டேன். ஒன்னும் இல்ல. என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதா இருந்தா சவர எகிரி குச்சி கூட்டிட்டு போவியா? நான் மட்டும் எகிரி குச்சா போதும், இவன் வந்துருவா வாசல் வழியாவே. ஏய் என்ன சாப்பிட்ட? எதனால ஃபுட் பாய்சன்? ஒத்துக்காததை எதுக்கடி சாப்பிட்ட? பைத்தியம், ஏதோ சாப்பிட்டுருப்பா, அதனால ஒத்துக்காது, விடு. ஒன்னும் இல்ல தானே, வா ஹாஸ்பிட்டல் போலாம். சார் அதெல்லாம் எதுவும் வேண்டாம், கொஞ்ச நேரம் நீங்க கிளம்புறீங்களா? ஆபீஸ் இல்லையா? உன்னோட காதலி ஆபீஸ்க்கு வரவே இல்ல, அதனால நானும் லீவ் போட்டேன். இந்த பைத்தியம் எருமை, அவளுக்கு காய்ச்சல் அதனால வரல. உனக்கு என்ன? என் ஒய்ஃபுக்கு காய்ச்சல் அதனால நான் போகல. சூப்பரா வீட்டுக்கு எகிரி குச்சி திருட மாதிரி வந்ததே தப்பு. ஏய் போடா, நீ வேற கடுப்பேத்தாதுடா. சஞ்சய் ப்ளீஸ் போங்க, மாட்டிக்க போறீங்க. ஒன்னும் டோர் லாக் பண்ணிருக்கு, அதனால மாட்டா, விடுங்க. உன்னை பார்க்க தானே வந்திருக்கா, கொஞ்ச நேரம் பேசுங்க. நான் இருக்கேன்ல, நீங்க பயப்படாதீங்க. இல்ல சாம், அம்மா இது வந்தாங்கன்னா மாட்டிக்குவாங்க சாம். நான் வந்திருக்கேன்ல, அதனால அம்மா ரூமுக்கு வர மாட்டாங்க, நீங்க பேசுங்க. ஏய் ஓகே தானே, ஒன்னும் இல்ல தானே? ஒன்னும் இல்ல, விடு. உனக்கு இப்படி எல்லாம் ஆகாது, என்னடியாச்சு? ஏய் என்னைக்காச்சும் ஒரு நாள் இப்படி ஆகும்டா, தயவு செஞ்சு அமைதியா இருக்கியா? விட்டா எல்லா உண்மையும் வாயில இருந்து வளர வச்சிருவான் போல. என்ன உண்மை? இல்லடா சொல்றேன்டா, நீ தயவு செஞ்சு அவங்க கிட்ட கத்தாம பேசு. ஆமா, நீ என்ன வீட்டுக்கு வந்திருக்க அதிசயமா? அளவு பார்க்க வந்த, அப்படியே திவ்யாவை பார்க்க வந்தேன். ஓ அப்படியாடா, ஓகேடா. சரி ஓகே, கிளம்புங்க. கொஞ்ச நேரம் பேச விடேமா? நம்ம நிலைமைக்கு பேசுற மாதிரியா இருக்கும். கிளம்பு. பரவாயில்ல விட, நிலைமைக்கு பேசலாம். அதான் சாம் இருக்கால, அதெல்லாம் சாம் பாத்துக்கோ, நீ அமைதியா இரு. கவலைப்படாத திவ்யா, நான் உன் கூட இருக்கேன். எந்த பிரச்சனையா இருந்தாலும் நம்ம சமாளிச்சிடலாம், சரியா? ஓகே சஞ்சு. உன் மார்போடு சாயும் அந்த மயக்கம் போதும் என் மனதோ